சீக்கிரமாகவே ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் காத்திருக்கு. ரொம்ப தூரத்துல கிடையாது. நம்ம நெருங்கிட்டோம். பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே அதிகமா இருக்க போதுங்க. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வானிலை அறிக்கை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வெளியாகும். அதே சமயங்கள்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில நாட்களாகவே பல பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியதை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் குறைஞ்சு போயிருக்கு. மறுபடியும் அதிகரிக்குமா? தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? மற்ற மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மிக முழுமையான தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க பண்ணணும். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்கணும். சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம். இது படிப்படியாக மேலும் வலுப்பெற்று முதற்கட்டமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அதன் பிறகு ஒரு புயல் சின்னமாக உருவெடுத்து கடைசியாக ஒரு தீவிர மற்றும் அதிதீவிர புயலாக அரபிக்கடலிலும் வங்கக்கடல்ல ஒரு தீவிர புயல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அரபிக்கடல்ல அதிதீவிர புயலாக மாறக்கூடும். 2 தாழ்வு பகுதிகளும் மேலும் வலுப்பெற்று புயலாகவே மாறக்கூடும். அதனால எது புயலாக மாறும், அரபிக்கடலா அல்லது வங்கக்கடலா? நிறைய பேர் குழம்பி கொண்டிருக்கீங்க. எந்த சந்தேகமும் தேவையில்லை. வங்கக்கடலில் உருவாகிறதும் புயல் சின்னமாக தான் இருக்க போகிறது. அரபிக்கடலில் இருக்க போகிறதும் புயல் சின்னமாக தான் இருக்க போகிறது. ஒரு தீவிர புயல் மற்றும் அதிதீவிர புயல் பொறுத்தவரை மிரட்ட போகிறது பல மாநிலங்களில். சரி, எங்கெல்லாம் நமக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதற்கட்டமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெட் அலர்ட் எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, முதலாவதாக கேரள மாநிலம் முழுவதுமாகவே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குறிப்பாக மற்ற இடங்களை விட அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கேரளாவினுடைய வடக்கு பகுதி, வடக்கு கேரளா பகுதிகளில் உறுதியாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஏன்னா அங்கே மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். கர்நாடகா மாநிலங்கள், அடுத்ததாக கர்நாடகா மாநிலத்தில் மிக கடுமையான மழை பொழிவுகள். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும், வடக்கு கர்நாடகா மற்றும் தெற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடையாதுங்க. வரக்கூடிய மே இறுதியில், மே 28, 29 மற்றும் 30 போன்ற தேதிகளில் தான் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கர்நாடகா மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதி கனமழை மற்றும் அதீத கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகள், கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை, ஹேமாவதி உள்ளிட்ட பல பகுதிகள் இருக்குது. நிறைய அணைகள் இருக்குது கர்நாடகாவில். எல்லா அணைகளுமே வேகமாக நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளேயே கிட்டத்தட்ட பல அணைகள் மற்றும் ஏரிகள், குளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு நிரம்புவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாதகமான சூழ்நிலையும் காத்துட்டு இருக்கு. கர்நாடகா மாநிலங்கள் முழுவதுமாக ஏற்கனவே இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே பெங்களூரு போன்ற நகரங்கள்லாம் தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே நிலை தொடருமானால் கண்டிப்பா நம்ம கர்நாடகா முழுவதுமாகவே இந்த பருவமழை ஆரம்பத்திலேயே ஒரு வெள்ளத்தில் மூழ்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை அதனுடைய தீவிரத்தன்மையை ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் கேரளா மற்றும் கர்நாடகா முழுவதுமாகவே அதி கனமழை மற்றும் அதீத கனமழையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் மகாராஷ்டிரா, மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம் இந்த மகாராஷ்டிரா மாநிலம். ஏன்னா புயல் கரையை கிடக்கிறது இங்கே தான். குறிப்பாக நமக்கு சூரத், பூனே போன்ற நகரங்களில் ரொம்ப கடுமையான மழை பொழிவாக இருக்கும். மகாராஷ்டிராவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிக 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 தீவிரமான மழை பொழிவு, வரலாற்று காணாத மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகிறோம். பொதுவாக நமக்கு இந்த மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் ரொம்ப அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலேயே அதனுடைய ஆட்டத்தை தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்குங்க. அதனுடைய தீவிரத்தன்மை மிக வலுவாக இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலங்கள் முழுவதுமாகவே கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக வடக்கு ஆந்திரா,
வடக்கு ஆந்திரா வந்து வங்கக்கடல்ல உருவாகிற புயல்னால, அதாவது மோந்தா புயல் காரணமா நமக்கு வந்து வடக்கு ஆந்திரா பகுதிகள்ல ரொம்ப தீவிரமா இருக்கும். சக்தி புயல் காரணமா நமக்கு இந்த 3 மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மிக கடுமையா பாதிக்கப்படும். வடக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக ஒரிசா மாநிலம். ஒரிசா முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரிசாவில் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை ஒரிசாவில் வந்து பதிவாகும். சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு வட இந்தியா முழுவதுமாக கிட்டத்தட்ட தெலுங்கானா, வடக்கு ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்கள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல இடங்கள் வட இந்தியா முழுவதுமாகவே அடுத்தடுத்து வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு. குறிப்பாக மே 27ஆம் தேதிக்கு பிறகு முதற்கட்டமாக கேரளாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஜூன் முதல் வாரம் வரைக்கும் செம்ம மழை காத்திருக்குங்க. அங்கே வந்து நிறைய மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுது. சரி, தமிழ்நாட்டில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கக்கூடும். இந்த சமயங்களில் தான் தமிழ்நாட்டிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் பெருசாக நமக்கு மழை பொழிவு இருக்காது, பகுதியாக தான் நமக்கு மழை இருக்கும். அதனால் தென் தமிழகத்தில் பெரிதளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். தென் தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் மழை சற்று ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படியே மழை வந்தாலும் ஏதோ பகுதியாக தான் இருக்குமே தவிர எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக மழை பெய்யாது. தென் தமிழ்நாடு முழுவதுமாக மழை சற்று மிக குறைவாகவும், வட தமிழ்நாட்டில் விட்டு பகுதியாக ஆங்காங்கே மிதமானதிலிருந்து கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழ்நாட்டில் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும். அதனால் இதுவரைக்கும் ஏதோ மழை வந்தது, நிறைய இடங்கள்ல நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருந்ததை பார்த்தோம். ஆனால் இனிமே வரும் நாட்களில் எல்லா நாளுமே நமக்கு மழை இருந்துராது. இப்போ வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை வந்து அதிகரிக்க போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா என்னதான் இன்னொரு பக்கம் புயல் சின்னங்களாக இருந்தாலும் மறுபுறம் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை உயரதான் செய்யும். ஆனாலும் மாலை மற்றும் இரவில் பகுதியாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இந்த இடங்களில் நமக்கு அவ்வப்போது இரவு அல்லது நள்ளிரவிலுமே கூட ஒரு சில பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பகுதியாக லேசானதிலிருந்து மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க மே இறுதியில் மே 28, 29, 30, 31 மற்றும் ஜூன் முதல் வாரங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பகுதியாக தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களில் மழை பெய்யாது. ஆனால் இப்போ அறிவித்த மாநிலங்களில் எங்கெல்லாம் நமக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னோமோ அங்கே எல்லாமே எல்லா பகுதிகளுமே அதிக மழை பதிவாகக்கூடும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.